வச்சுட்டேன். இன்னைக்கு நான் சாண்ட்விச் நார்மலா பண்ற மாதிரி பண்ணாம பன்னீர் புர்ஜி பண்ணி அதை உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பன்னீர் கூட கொஞ்சம் பட்டாணியும் சேர்த்து புர்ஜி மாதிரி பண்ணி பிரெட்ல ஸ்டஃப் பண்ணி நல்லா கிரில் பேன்ல போட்டு கிரில் பண்ணி எடுத்துட்டேன். உண்மையாவே செம்ம சூப்பரா வந்துருந்துச்சு. டேஸ்டும் சூப்பரா இருந்தது. கையோட என்னுடைய லஞ்ச் பாக்ஸையுமே நான் பேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெள்ளரிக்காவை சைடு அந்த பார்ட்டிஷன்ல வச்சுட்டு ஒரே ஒரு சாண்ட்விச், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் மட்டும் பேக் பண்ணேன். பன்னீர் நடுவில் ஸ்டஃப் பண்ணதுனால ஒரு சாண்ட்விச்சே ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதனால ஒன்று மட்டும் பேக் பண்ணி முடிச்சுட்டு பால்கனியில் உட்காந்து இன்னொரு சாண்ட்விச் எடுத்து வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். யூஸ்வலாக வர அதே குருவி நான் காலையில் போட்ட அரிசி எல்லாத்தையுமே போட்டதுக்கு அடையாளமே இல்லாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நான் என்னுடைய ரெகுலர்